சில மாதங்களாகவே குளோபலி பீதியை கிளப்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து கொரோனா வைரஸ். நம்ம காவேரி நியூஸில் கூட அதை பற்றி நிறைய எபிசோட்ஸ் என்னோட கலி கார்த்திக்கும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி நானும் வந்துட்டு ஒரு சில எபிசோட்ஸ் வந்து கொரோனா வைரஸும் அதனால் ஏற்பட்ட எக்கனாமிக்கல் எஃபெக்ட்ஸ் பற்றியுமே வந்து சொல்லியிருந்தேன். இப்போது இந்த கொரோனா வைரஸ்னால் பல கண்ட்ரீஸ் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கூட வந்துட்டு போட்டிருக்காங்க. அதாவது நிறைய கூட்டமாக வந்துட்டு எந்த இடத்துலையும் கூடக்கூடாது. அதுக்கப்புறம் இட்டாலி போன்ற நாடுகள்லாம் வந்துட்டு டோட்டலி க்ளோஸ்ட் ஃபார் டூரிஸ்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதுலேருந்தே நமக்கு தெரியுது கொரோனா வைரஸ் வந்து எந்த அளவுக்கு டெட்லியாக இருக்குது, அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு சைனாவில் ஆரம்பித்து மற்ற உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளுக்கு அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரவிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ வந்து இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம இது மாதிரி இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்டான பேண்டமிக்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்டான டெட்லி டிசீசஸ் பற்றி தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஏர்லிமென் டைமில், அதாவது மனுஷன் வந்துட்டு ஹண்டிங் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிற டைமில் வந்து இது மாதிரி கம்யூனிகபிள் டிசீசஸ், அதாவது தொற்று நோய்கள் வந்து இருந்துட்டு தான் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு 10,000 இயர்ஸுக்கு முன்னாடி தான் வந்துட்டு மனுஷன் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணி வாழ ஆரம்பித்தான். அக்ரிகல்ச்சர் பண்ணி வாழ ஆரம்பிக்கும் போது வந்துட்டு ஒரு கம்யூனிட்டியாக வந்துட்டு வாழ ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வந்து அந்த கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எபிடமிக் ஆச்சு. எபிடமிக் அப்படின்னா வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு ரீஜனுக்குள்ளேயே வந்துட்டு பரவுறது. ஸோ அது வந்து எபிடமிக் ஆச்சு. அதுக்கப்புறம் நாள் போக போக வந்துட்டு மனுஷனுடைய இன்வென்ஷன்ஸும் சரி அதிகமாக ரோட்ஸ், சிட்டிஸ் அதெல்லாம் கட்டிட்டு போக, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய மற்ற ரீஜன் கூட, மற்ற நாடுகள் கூட, மற்ற காண்டினென்ட்ஸ் கூட வந்து போர்லாம் தொடுக்கும்போது வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து நோயை இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போயிருக்கிறாங்க. அப்படி தான் வந்துட்டு ஒரு எபிடமிக் வந்து பேண்டமிக் ஆகுது. அதாவது இப்போ எப்படி கொரோனா வைரஸ் வந்துட்டு ஒரு பேண்டமிக்காக இருக்கோ, அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் அந்த பேண்டமிக் அப்படிங்கிற ஸ்டேட் வந்து இப்படி தான் வந்துட்டு பரவி இருக்கு. அந்த வகையில் நம்ம லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிசீஸ் வந்து 430 BC ஏத்தன்ஸில் வந்துட்டு ஒரு டிசீஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது வந்துட்டு பர்டிகுலராக என்ன டிசீஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் தெரியல. ஆனால் ரெக்கார்ட் ஆகிருக்கிற டீட்டெயில்ஸ் வச்சு பார்க்கும்போது இது டைஃபாய்டாக இருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. இந்த டிசீஸ் எப்போ வந்திருக்கு அப்படின்னா பெலோபனேஷியன் வார் டைமில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. பெலோபனேஷியன் வார் அப்படி வந்துட்டு அந்த கிரீஸ் அந்த எம்பையர் இருக்குது இல்லையா, அந்த எம்பையரில் இருக்கிற ரெண்டு ரொம்ப ஃபேமஸான ரொம்ப ஸ்ட்ராங்கான சிட்டிஸ்க்கு நடுவில் நடக்கிற வார் தான் வந்துட்டு அந்த பெலோபனேஷியன் வார். அந்த ரெண்டு சிட்டிஸ் என்னன்னு பார்த்தோம்னா வந்து ஏத்தன்ஸ் அண்ட் ஸ்பார்ட்டா. அந்த ரெண்டு சிட்டிஸ் பற்றியுமே வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த வார் வந்து 431 BCயிலிருந்து 405 BCக்குள்ளே வந்துட்டு இந்த வார் வந்து நடந்துட்டுருக்கு. அந்த டைமில் வந்துட்டு இந்த டைஃபாய்டு என்று எண்ணப்படுகிற இந்த டிசீஸ் வந்துட்டு லிபியா, எத்தியோப்பியா, ஈஜிப்ட் இது போன்ற நாடுகள் மூலமாக திருப்பி கிரீஸ்குள்ளே வந்துட்டு அது வந்து பரவி இருக்கு. அங்கே கிரீஸ்குள்ளே பரவினதுக்கப்புறம் ஏத்தன்ஸோடைய பாப்புலேஷனில் 3/2 பங்கு மக்கள் வந்துட்டு இறந்துட்டாங்க. அதனால வந்துட்டு அந்த வார்லேயும் சரி ஸ்பார்டன்ஸ் வந்துட்டு வின் பண்ணுறதுக்கும் அதுவுமே வந்துட்டு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஸோ இதுதான் வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் பேண்டமிக். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது ஆண்டனைன் பிளேக். இது வந்துட்டு எப்போ ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 165 AD. இந்த பிளேக் வந்துட்டு ஸ்மால் பாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு சில டேட்டா சொல்லுது. ஹன்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் வாரியர்ஸ் இருந்திருக்கிறாங்க. அந்த வாரியர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா 4th and 5th century டைமில் வந்துட்டு அவங்க வந்துட்டு யூரோப்பில் இருக்கிற பெரும்பாலான கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய த்ரெட்டாக வந்துட்டு அந்த குரூப் ஆஃப் வாரியர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த ஹன்ஸ் குரூப்பில் வந்துட்டு இந்த ஸ்மால் பாக்ஸ் இன்ஃபெக்ஷன் இருந்ததாகவும், அவங்க வந்து கிரீஸை இன்ஃபெக்ட் பண்ணதாகவும், அதுக்கப்புறம் கிரீஸ் வந்து ரோமன்ஸை இன்ஃபெக்ட் பண்ணதாகவும், அதுக்கப்புறம் ரோமன் சோல்ஜர்ஸ் வந்து அந்த ரோமன் எம்பையர் ஃபுல்லாகவே வந்து இன்ஃபெக்ட் பண்ணதாகவுமே வந்துட்டு ரெக்கார்டில் இருக்குது. 165 ADயில் வந்துட்டு ரோமன் எம்பையர் அப்படின்னு பார்த்தோன்னா அது பிரிட்டனில் ஆரம்பித்து ஈஜிப்ட் வரைக்குமே வந்துட்டு ரோமன் எம்பையராக தான் வந்து இருந்திருக்கு. ஸோ அதாவது பெரும்பாலான யூரோப் வந்துட்டு ரோமன் எம்பையராக தான் இருந்திருக்கு. இந்த ஆண்டனைன் பிளேகோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஃபீவர், சோர் த்ரோட், டயரியா அண்ட் அந்த பேஷண்ட்ஸ் வந்து அதையும்
அதையும் தாண்டி உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா பஸ் ஃபில்டு சோர்ஸும் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. இந்த பிளேக் வந்து 15 இயர்ஸ் இருந்திருக்கு. அதாவது 180 AD வரைக்குமே வந்துட்டு இந்த பிளேகோட எஃபெக்ட் வந்துட்டு ரோமன் எம்பையர் ஃபுல்லாகவே இருந்திருக்கு. எம்பரர் மார்க்கஸ் ஆரேலியஸ் அவர் கூட வந்துட்டு இந்த பிளேக்னால தான் வந்துட்டு இறந்துருக்கிறாரு. அடுத்ததாக ரெக்கார்ட் ஆகிருக்கிற பேண்டமிக் என்னன்னு பார்த்தோம்னா 250 ADயில் சைப்ரியன் பிளேக். ஸோ பீப்புள் அஃபெக்டட் வித் சைப்ரியன் பிளேக் அவங்களுக்கு வந்துட்டு என்னெல்லாம் இருந்திருக்குன்னா டயரியா, வாமிட்டிங், த்ரோட் அல்சர்ஸ், ஃபீவர் அண்ட் கேங்க்ரினஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட். கேங்க்ரின் அப்படின்னா வந்துட்டு லேக் ஆஃப் ஆக்சிஜன் ரிச் பிளட் வந்து காசஸ் டிஷ்யூ டெத். அதாவது கையிலையும் கால்லையும் வந்துட்டு ஆக்சிஜன் ரிச் பிளட் வந்துட்டு போகாததுனால வந்து அந்த இடத்துல வந்துட்டு டிஷ்யூ வந்துட்டு இறந்து போகுது. அதுதான் வந்துட்டு கேங்க்ரின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பிளேக் வந்து எத்தியோப்பியாவில் ஆரம்பித்து நார்தர்ன் ஆஃப்ரிக்கா போயிட்டு அதுக்கப்புறம் ரோமன் எம்பையருக்குள்ளே போயிட்டு அப்படியே வந்துட்டு மற்ற இடங்களுக்கும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த பர்டிகுலர் பிளேக் மட்டும் அடுத்த 3 சென்ச்சுரிஸ்க்கு, அதாவது அடுத்த 300 ஆண்டுகளுக்கு வந்துட்டு ரெக்கரிங் அப்பியரன்சஸ், அதாவது அப்பப்போ வந்துட்டு இந்த பிளேக் வந்து வந்துட்டே இருந்திருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பேண்டமிக் வந்து 541 ADயில் ரெக்கார்ட் ஆகிருக்கிற ஜஸ்டீனியன் பிளேக். இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஈஜிப்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பாலஸ்டைன் மூலமாக மெடிட்டரேனியன் ரீஜன் ஃபுல்லாகவே வந்துட்டு பரவி இருக்கு. இந்த பிளேக் தான் வந்துட்டு எம்பரர் ஜஸ்டீனியன் அவருடைய எம்பையரே வந்துட்டு மாற்றி அமைச்சது. இந்த நோயினால் வந்துட்டு அவருடைய எம்பையரே வந்துட்டு மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஏற்பட்டுச்சு. அடுத்த 200 ஆண்டுகளுக்கு வந்துட்டு திருப்பி அந்த ரெக்கரன்சஸ் வந்துட்டே இருந்ததுனால கிட்டத்தட்ட 50 மில்லியன் பீப்புள் வந்துட்டு இந்த பிளேக்னால இறந்துருக்காங்க. அந்த 50 மில்லியன் பீப்புள் வந்து அப்போதைய வேர்ல்டு பாப்புலேஷனில் 26% அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பேண்டமிக் வந்து 11th century லெப்ரசி. லெப்ரசி வந்து நமக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆண்டு காலம், அதாவது பிப்ளிக்கல் டைம்ஸ்ல இருந்தே இருக்குது அப்படின்னாலும் அது வந்து பேண்டமிக் ஆனது வந்துட்டு மிடில் ஏஜஸ்ல தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, லெப்ரசி வந்து கடவுள்கிட்ட இருந்து மனுஷனுக்கு கொடுக்கப்படுற ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னுமே வந்து அந்த டைம்ல வந்து பேசப்பட்டுச்சு. அதனால வந்துட்டு லெப்ரசியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிற ட்ரீட்மெண்ட்டுமே வந்து ரொம்பவே லிமிட்டடா இருந்தது. கடவுளுடைய ஒரு பனிஷ்மெண்ட் இது அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் மக்கள் வந்துட்டு அவங்கள ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து லெப்ரசி வந்து ஹான்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு கூறப்படுது. இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுனாலும் ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து லெப்ரசியால பாதிக்கப்படதான் செய்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பேண்டமிக் வந்துட்டு 1350 ரெக்கார்டான த பிளாக் டெத். த பிளாக் டெத் வந்து ஒரு விதமான பிளேகை தான் வந்துட்டு குறிக்குது. இந்த பிளேக் தான் வந்து 1/3 ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷனோட டெத்துக்கு காரணமாக இருக்குன்னு ஒரு டேட்டா இருக்குது. இந்த பிளேக் வந்து பாசிபிளி ஸ்டார்டட் இன் ஏஷியா, அதுக்கப்புறம் வந்துட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், முக்கியமாக வந்துட்டு யூரோப்பில் வந்துட்டு பரவுச்சு அப்படின்னு கூறப்படுது. 1347 ADயில் வந்துட்டு பிளேக் சஃபரர்ஸ் வந்து சிசிலியில் என்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு யூரோப் ஃபுல்லாகவே வந்துட்டு பிளேக் பரவுச்சு. அதோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, பிளேக்னால இறந்தவங்களுடைய டெட் பாடிஸை கூட அப்புறப்படுத்துறதுக்கு யாரும் இல்லாமல் சாலைகள்லாம் வந்துட்டு டெட் பாடிஸ் வந்துட்டு அழுகிற நிலைமை வரைக்குமே வந்துட்டு போடப்பட்டு இருந்தது. அந்த அளவுக்கு பிளேகோட பாதிப்பு 1350 அந்த டைமில் வந்துட்டு இருந்திருக்கு. அதே டைமில் தான் வந்துட்டு இங்கிலாந்து அண்ட் ஃப்ரான்ஸும் வந்துட்டு ஒரு போர்லையுமே ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் இந்த பிளேகோட பாதிப்பு அதிகமாக இருந்ததுனால அந்த போருமே வந்துட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பேண்டமிக் வந்து 1492 ரெக்கார்டான த கொலம்பியன் எக்ஸ்சேஞ்ச். 1400s 1500s தான் வந்துட்டு ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ், டச், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இவங்கெல்லாம் வந்துட்டு நிறைய செயிலிங் எக்ஸ்பெடிஷன்லாம் பண்ணி புது கான்டினென்ட்ஸ், புது ஐலண்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. அப்போ வந்து யூரோப்பில் ஆல்ரெடி பரவலாக இருந்த டிசீசஸ் வந்து அவங்க அந்த நேட்டிவ் கான்டினென்ட்ஸ், நேட்டிவ் ஐலண்ட்ஸ்லையும் போய் ஸ்ப்ரெட் பண்ணதுனால வந்துட்டு அது வந்து ஒரு பேண்டமிக் ஆச்சு. ஸ்பானிஷ் வந்துட்டு கெரிபியன் ஐலண்ட்ஸ் வரும்போது ஸ்மால் பாக்ஸ், மீசில்ஸ் அண்ட் பூபானிக் பிளேக் இது போன்ற வியாதிகளை வந்துட்டு அங்கே இருக்கிற நேட்டிவ் மக்களுக்குமே வந்துட்டு அவங்க பரவுனாங்க. அதனால் வந்து கெரிபியனில் 90% ஆஃப் த நேட்டிவ் பாப்புலேஷன் வந்துட்டு இறக்குறதுக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஐலண்ட் ஆஃப் ஹிஸ்பானோலியா விச் இஸ் அ கெரிபியன் ஐலண்ட் அங்கே போகும்போது வந்துட்டு த பாப்புலேஷன் வாஸ் 60,000. ஆனால் 1548 வந்துட்டு அந்த பாப்புலேஷன் வந்துட்டு 500 மேலே வந்துட்டு தாண்டலை. ஸோ அந்த அளவுக்கு அந்த பேண்டமிக் வந்துட்டு ரொம்ப டெட்லியாக இருந்திருக்கு.
மெக்சிகோவில் வந்துட்டு ஆஸ்டெக் எம்பையர் அப்படின்னு ஒரு எம்பையர் இருந்திருக்கு. 1520 வந்துட்டு ஸ்மால் பாக்ஸ் இன்ஃபெக்ஷனை அந்த ஆஃப்ரிக்கன் ஸ்லேவ்ஸ்லாம் வந்துட்டு அந்த மெக்சிகன் ஏரியாவுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆஸ்டெக் எம்பையரே வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டதாகவுமே வந்துட்டு ஒரு டேட்டா இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு த கிரேட் பிளேக் ஆஃப் லண்டன். இது வந்து ரெக்கார்டட் இன் 1665. இந்த பிளேக் தான் வந்துட்டு லண்டனோட பாப்புலேஷனோட 20% டெத்துக்கு காரணமாக இருந்திருக்கு. 1665 ஆரம்பித்த இந்த பிளேக் வந்துட்டு 1 இயர் வந்துட்டு கண்டினியூவஸாக இருந்திருக்கு. 1666 தான் வந்துட்டு அது வந்து டிமினிஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு காலரா பற்றி. காலராவோட ஃபர்ஸ்ட் பேண்டமிக் வந்து 1817 ரெக்கார்ட் ஆகிருக்கு. அடுத்த 150 இயர்ஸ்க்குள்ளே காலரா வந்துட்டு 7 தடவை வந்துட்டு அந்த காலரா பேண்டமிக் வந்துட்டு உலகத்தில் வரும். இந்த டிசீஸ் வந்து ரஷ்யாவில் தான் ஒரிஜினேட் ஆகிருக்கும் அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குது. அங்கே வந்துட்டு காலராவால் 1 மில்லியன் பீப்புள் வந்து இறந்துருக்கிறாங்க. அது வந்து இன்ஃபெக்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமாக பரவி அந்த பாக்டீரியம் வந்து பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்குமே வந்துட்டு பரவிச்சு. பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து அதுக்கப்புறம் அதை வந்து இந்தியாவுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் அதிகமான மக்கள் வந்துட்டு இறந்தாங்க. நமக்கு தெரியும் 1800s வந்துட்டு காலராவால் இந்தியாவில் எத்தனை டெத்ஸ் ஏற்பட்டுச்சுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிரிட்டிஷ் எம்பையர் வந்து இந்த காலராவை வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் ஸ்பெயின், ஆஃப்ரிக்கா, இந்தோனேஷியா, ஜப்பான், சைனா, இட்டாலி, ஜெர்மனி அண்ட் அமெரிக்கா வரைக்குமே இதை கொண்டுட்டு போயிருக்கிறாங்க. இதனால் 1,50,000 பீப்புள் வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் இறந்துருக்கிறாங்க. வேக்சின் வந்து இதுக்கு 1885 தான் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமே வந்துட்டு காலரா பேண்டமிக்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது த தேர்ட் பிளேக் பேண்டமிக். இது வந்து 1855 ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது வந்து சைனாவில் ஸ்டார்ட் ஆகி ஹாங்காங், இந்தியா போன்ற நாடுகளுக்கு பரவிச்சு. இதனால் 15 மில்லியன் மக்கள் வந்துட்டு உயிரிழந்தாங்க. இந்த பிளேக் வந்து 1855 ஸ்டார்ட் ஆனாலும் 100 இயர்ஸ்க்கு அதனுடைய தாக்கம் வந்து இருந்துட்டு தான் இருந்தது. அதாவது 1960 வரைக்குமே வந்துட்டு இந்த பிளேக் வந்து ஆக்டிவ் அப்படின்ற ஸ்டேட்டஸில் தான் வந்து இருந்திருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு 1875 ரெக்கார்டான ஃபிஜி மீசில்ஸ் பேண்டமிக். அந்த காலகட்டத்தில் தான் வந்து ஃபிஜி வந்துட்டு பிரிட்டிஷ் எம்பையர் கூட வந்துட்டு இணைக்கப்பட்டுச்சு. அப்போ வந்து குவீன் விக்டோரியா வந்து ஃபிஜியிலேருந்து ஒரு குரூப் ஆஃப் ராயல் மெம்பர்ஸை வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ராயல் டூருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஆஸ்திரேலியாவில் மீசில்ஸ் அவுட் பிரேக்காக இருந்திருக்கு. திருப்பி அந்த ஆஸ்திரேலியா ட்ரிப் முடிச்சுட்டு ஃபிஜி வந்ததுக்கப்புறம் அந்த குரூப்பால் வந்துட்டு டோட்டல் ஃபிஜி ஐலாண்ட்ஸுமே வந்துட்டு இன்ஃபெக்ட் பண்ணப்பட்டுச்சு. அந்த இன்ஃபெக்ஷன்னால் வந்துட்டு நிறைய பேர் வந்து உயிரிழந்தாங்க. அதாவது ஒரு சில இடங்களில் ஒரு ஒட்டுமொத்த வில்லேஜே வந்துட்டு அதனால் பாதிக்கப்பட்டு இறந்துருந்தது. இந்த பேண்டமிக்னால டெட் பாடியினுடைய எண்ணிக்கையுமே வந்துட்டு அதிகமாக இருந்தது. அதை வந்துட்டு அப்புறப்படுத்துறதுக்கு கூட மக்கள் அதிகமாக இல்லாததுனால வைல்டு அனிமல்ஸ் வந்துட்டு அந்த டெட் பாடிஸை வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு அந்த பேண்டமிக்கோட எஃபெக்ட் வந்து ஃபிஜி ஐலண்ட்ஸில் இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து இந்த டிசீஸை கட்டுப்படுத்துறதுக்காக அதிகமாக இன்ஃபெக்ட் ஆகிருக்கிற இடங்கள்லாம் வந்துட்டு தீ வச்சு கொளுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து சிக்காக இருக்கிறவங்களும் அந்த தீயில மாட்டியும் உயிரிழந்திருக்கிறாங்க. ஸோ இந்த பேண்டமிக்கால் ஃபிஜியோட டோட்டல் பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 40,000 பேர் வந்து உயிரிழந்தாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பேண்டமிக் வந்து 1889 ரெக்கார்டான ரஷ்யன் ஃப்ளூ. நம்ம நினைக்கலாம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸா வந்து இந்த அளவுக்கு ஒரு பேண்டமிக் அளவுக்கு மாறுற அளவுக்கு டேஞ்சரஸாக இருந்ததான்னு நினைக்கலாம். ஆனால் ரஷ்யன் ஃப்ளூ அண்ட் அடுத்ததாக ரெக்கார்டான ஸ்பானிஷ் ஃப்ளூ, இந்த ரெண்டால் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை வந்து மற்ற பேண்டமிக்ஸை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டு கெட் இன் டு த டீட்டெயில்ஸ் ஆஃப் ரஷ்யன் ஃப்ளூ, ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃப்ளூ பேண்டமிக் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா சைபீரியா அண்ட் கசாகஸ்தான் அந்த ஏரியாவில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அங்கே இருந்து மாஸ்கோ, ஃபின்லாண்ட், போலண்ட் போன்ற இடங்களுக்கு மூவ் ஆகி அதுக்கப்புறம் என்டையர் யூரோப்புமே வந்துட்டு அதனால் பாதிக்கப்பட்டது. அடுத்த வருஷமான 1890 நார்த் அமெரிக்கா அண்ட் ஆஃப்ரிக்காவுமே வந்துட்டு இந்த ரஷ்யன் ஃப்ளூவால் பாதிக்கப்பட்டுச்சு. பை தி எண்ட் ஆஃப் 1890 வந்துட்டு 3,60,000 மக்கள் வந்துட்டு இந்த ரஷ்யன் ஃப்ளூவால் வந்துட்டு இறந்துருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்பானிஷ் ஃப்ளூ. அது 1918 ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவால் உலகம் முழுவதுமாக 50 மில்லியன் மக்கள் வந்து இறந்துருக்கிறாங்க. இது வந்து
சைனாவில் ஆரிஜினேட் ஆனதாகவும் சைனீஸ் லேபரர்ஸால் வந்துட்டு மற்ற ஏரியாக்களுக்கெலாம் வந்துட்டு இது ஸ்ப்ரெட் ஆனதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்காலையுமே வந்துட்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த ஃப்ளூனால் வந்துட்டு பாதிக்கப்பட்டாங்க. இந்த ஃப்ளூ த்ரெட் வந்து 1919 சம்மரில் தான் வந்துட்டு அது டிஸப்பியர் ஆச்சு. பை தட் டைம் வந்துட்டு இதனால் இன்ஃபெக்ட் ஆனால் பெரும்பாலான மக்கள் வந்துட்டு ஒன்று இறந்துருப்பாங்க, இல்லைனா they developed immunities to fight the flu. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஏஷியன் ஃப்ளூ. ஏஷியன் ஃப்ளூ வந்துட்டு ஹாங்காங்கில் ஸ்டார்ட் ஆகி சைனா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், இங்கிலாந்து அப்படின்னு எல்லா இடத்துமே வந்து அது ஸ்ப்ரெட் ஆச்சு. அதனால் வந்துட்டு 14,000 பீப்புள் வந்துட்டு இறந்தாங்க. அனதர் வேவ், அதாவது செகண்ட் வேவ் ஆஃப் ஏஷியன் ஃப்ளூ வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா அடுத்த வருஷமான 1958 ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து 1.1 மில்லியன் மக்கள் வந்துட்டு ஏஷியன் ஃப்ளூவால் வந்து இறந்தாங்க. ஏஷியன் ஃப்ளூக்கான வேக்சின் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த பேண்டமிக்கை கட்டுப்படுத்த முடிச்சுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹெச்ஐவி எய்ட்ஸ் பற்றி. ஹெச்ஐவி எய்ட்ஸ் வந்து ஒரு பேண்டமிக் அப்படின்ற லிஸ்ட்டில் வருமானது எனக்கு தெரியல. இருந்தாலும் இதனால் வந்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வேர்ல்டு வைட் இறந்துருக்காங்க. அதனால இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெச்ஐவி எய்ட்ஸ் கேஸ் வந்து 1981 அமெரிக்காவில் கே கம்யூனிட்டிஸில் வந்துட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. பட் இட் இஸ் பிலீவ் டு ஹவ் டெவலப்ட் ஃப்ரம் அ சிம்பான்சி வைரஸ் இன் 1920s. அதாவது 1920s ஒரு சிம்பான்சி வைரஸ்லேருந்து ஹெச்ஐவி எய்ட்ஸ் வந்திருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு தியரி இருக்குது. அந்த டிசீஸோட ப்ராக்ரஸை கட்டுப்படுத்துறதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் இதுக்கான ஒரு க்யூர் வந்து இது வரைக்குமே வந்து கண்டுபிடிக்கப்படலை. எய்ட்ஸ்னால் இது வரைக்கும் 35 மில்லியன் மக்கள் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. ஸோ 430 பிசியில் ஆரம்பித்து 1981 வரைக்கும் நம்ம பல பேண்டமிக்ஸ் பற்றி பார்த்தோம். எப்படி சில பேண்டமிக்ஸ் வந்து ஹியூமன் கைண்டோடைய ஹிஸ்ட்ரியவே சேஞ்ச் பண்ணுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இது போன்ற மேலும் பல இன்ஃபர்மேஷனுக்காக மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் ஆன் த கமெண்ட் பாக்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் திஸ் அவுட்டோர் உமன் நிஷா PS.